அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல தர்பூசணிய பத்தின நெறைய விஷயங்கள தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இத பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, தண்ணி பழம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது கோடை காலத்துல அதிகமா கிடைக்கும். நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள்ல தர்பூசணியும் ஒன்று. ஸோ இந்த பழத்த சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய உடல்ல ஏற்படுது? நமக்கு எந்த வகைகள்லாம் இது நன்மைகள கொடுக்குது? அப்படின்றத பத்தின நெறைய விஷயங்கள தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தர்பூசணி பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலை நீரூற்றமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த பழத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த பழத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி மற்றும் தாதுக்கள், பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே நிறைந்து கிடைக்கும். எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய பழங்களில் ஒன்று தான் தர்பூசணி. ஸோ இந்த பழங்களை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா நீரோட்டமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய உடலுக்கு நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி, தோல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் 90% பார்த்திங்கன்னா நீர் தான் இருக்குது. அப்படின்றதுனால நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரோட்டமாக வச்சுருக்கோம். நீரோட்டமாக நம்மளுடைய உடல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. ஏன்னா தண்ணியும் ரொம்ப முக்கியமானது. தண்ணி அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நம்முடைய உடலுக்கு தண்ணீரும் ரொம்ப அவசியமானது. அதாவது தாகம் எடுக்கும் பொழுது நம்ம தண்ணீர் குடிக்கிறோம்னா அதுக்கு பதிலாக இந்த பழத்தையும் நம்ம சாப்பிடலாம். நீர்ச்சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பழம் தான் தர்பூசணி. இந்த பழம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே சிவப்பு நிறத்தில் தோற்றம் கொடுக்கும். பார்க்கும்போதே கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு கவர்ச்சி தன்மையும் அதிகமாகவே இருக்கக்கூடிய பழங்கள்லாம் ஒன்று தான் இந்த தர்பூசணி. லைகோபீன் மற்றும் விட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது புற்றுநோய், இதய நோய் இந்த அபாயத்தை நமக்கு குறைச்சி கொடுக்குது. ஸோ இந்த பழம் சீசன் அப்படின்னா சம்மர் சீசன் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சீசன் டைமில் கிடைக்கும் பொழுது நல்லா சாப்பிடுங்க வாங்கி. ஏன்னா ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்த ஒரு பழம். இந்த பழத்தை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் கிடைக்கும். அதே போல் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குங்க. அதாவது லைகோபீன் மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோடு வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மேலும் தசை வலியினுடைய குறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிட்ருலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலங்கள் தான் தசை வலியை போக்குறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த ஒரு சத்து பார்த்திங்கன்னா தர்பூசணியில் அதிகமாகவே இருக்குது. அந்த சிட்ருலின் தான் நம்மளுடைய உடலில் தசைகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம், வலி இதெல்லாம் குறைக்கும். ஸோ உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு தசை பிடிப்பு, தசையில் வலி, தசை இடுக்குகளில் வலி இதெல்லாம் ஏற்படுறது உண்டு. ஸோ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதை போகக்கூடிய சக்தி இந்த தர்பூசணியில் இருக்குது. ஸோ தர்பூசணி பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக கோடை காலத்தில் தவிர்க்காமல் எடுத்துக்கோங்க. டெய்லியுமே கூட சாப்பிட்லாம். ஏன்னா இது சீசனில் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். மற்ற நாட்களில் கிடைக்குது அப்படிங்கும் பொழுது பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா இப்போலாம் பழங்கள் சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் இயற்கையாகவே நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. மற்ற டைமில் பழங்கள் கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் யோசித்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தர்பூசணி ரொம்பவே நல்லது. செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உடம்புல தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து இல்லாமல் போகிறது தான். இந்த நீர்ச்சத்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உணவு பார்த்திங்கன்னா நல்ல செரிமானம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மலக்குடல்லையும் எதுவும் தேங்காது. ஸோ நீர்ச்சத்து நல்லா இருக்கும் பொழுது நல்லா மோஷன் சரியாக போகும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நீர் மற்றும் நீர் சார்ந்த பொருட்கள், நார்ச்சத்து அதிகமாக இந்த பழத்தில் இருக்குது. அப்படின்றதுனால செரிமானத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் இந்த ஒரு பழத்தையும் நீங்கள் தவிர்க்காமல் சாப்பிடுங்க. அதே போல் எடை மேலாண்மையை சரி பண்ணுறதுக்கும் இந்த பழம் உதவியாக இருக்கும். ஸோ கம்மியான கலோரியோடு இருக்கக்கூடிய பழங்களில் இந்த தர்பூசணியும் ஒன்று. ஸோ இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிறைவான உணர்வை கொடுக்கும். ஸோ அதிகமாக சாப்பிட முடியாது, பசி எடுக்காது. அப்படிங்கும்போது எடை குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தர்பூசணி எடுத்துக்கோங்க. உங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு டயட் லிஸ்ட்டில் தர்பூசணி இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். நான் தர்பூசணி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பழத்தை நீங்கள் தவிர்க்காமல் எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம டயட்டில் இருக்கோம், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா
அரிசி சார்ந்த உணவுகள தவிர்த்துட்டு, இயற்கையா கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இத நீங்க எடுத்துக்கிட்டு வரும்பொழுது, கண்டிப்பா உங்க உடலுக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்கும். ஸோ டயட்ல இருக்கோம் அப்படின்றதுக்காக சாப்பிடாம இருக்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய உடல் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கும். இல்லன்னா சீக்கிரமாவே வந்து உடல் ஆரோக்கியம் வந்து வீணா போயிடும். சோர்வு நிலைய வந்து அடைஞ்சிடுவீங்க. ஸோ நம்ம உடல் வந்து நல்லா இயங்கணும் அப்படின்னா, அதற்குரிய சத்துக்கள நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அதில இந்த பழங்கள் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமானதா தர்பூசணி வந்து இருக்கு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதேபோல சரும ஆரோக்கியம். நீர் சத்து நெறைய இருக்கு அப்படின்ற பட்சத்தில, உங்களுடைய சருமம் பார்த்தீங்கன்னா பளபளப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சருமத்தில ஏற்படக்கூடிய அந்த ட்ரைனஸ் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாம சருமத்துக்கு தேவையான விட்டமின்கள் ஏ மற்றும் சி வந்து இந்த பழத்தில அதிகமா இருக்கிறதுனால, சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால உங்களுடைய சருமம் ரொம்ப பொலிவா வந்து காணப்படும். இந்த ஒரு காரணத்துக்காக இந்த பழத்தையும் வந்து நீங்க தவிர்க்காம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதயத்தில இருந்து நம்முடைய உடல்ல உச்சியில இருந்து பாதம் வரைக்குமே நமக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பு இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான சத்துக்கள கொடுக்கக்கூடிய பழங்கள்ல தர்பூசணியும் ஒன்று அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தர்பூசணி பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்னு மறக்காம வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க. தர்பூசணி வந்து பிடிக்கும் அப்படின்னா, நீங்க விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல தர்பூசணிய வந்து வெறுக்கக்கூடிய நபர்கள் யாரும் இருக்காங்களா? அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. விட்டமின் ஏ மற்றும் சி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பழம் அப்படின்னு இந்த பழத்தை சொன்னோம். விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான பார்வைக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு அதிகரிக்கக்கூடிய பழம் அப்படின்னு இந்த பழத்தை வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாது. அதே போல் விட்டமின் சி பார்த்தீங்கன்னா செல்களை வந்து சேதத்துலேருந்து பாதுகாப்பாக வந்து வச்சுருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சு அப்படின்னாவே உங்களுடைய செல்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸோ சக்தி வாய்ந்த ஒரு ஆக்சிஜனேற்றியாக இந்த பழம் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் லீகோபின் அப்படின்ற இந்த ஒரு சத்து இதில் இருக்கிறதுனால மாக்குலர் சிதைவு அபாயத்தை வந்து குறைக்கும். ஸோ இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றி அப்படின்னு சொல்லலாம். இதய நோயில இருந்து ஒரு சில புற்றுநோய்களை கூட வந்து க்யூர் பண்ணுதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் தர்பூசணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த தர்பூசணி பழத்தை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்லாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த சந்தேகமே வேண்டாங்க. நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஓரளவுக்கு நீங்கள் லிமிட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் விட்டமின்கள் மற்றும் நீரேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இருந்தாலுமே இயற்கையான சர்க்கரை மற்றும் அதிக கிளைசமிக் இன்டெக்ஸ் இந்த பழத்தில் வந்து இருக்குது அப்படின்றதுனால சர்க்கரையினுடைய அளவை வந்து விரைவாக வந்து உயர்த்திடும். ஸோ சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு லிமிட்டோடு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. சர்க்கரை அளவை வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தர்பூசணியை வந்து எடுத்துக்கோங்க. இந்த தர்பூசணி சாருக்கு பதிலாக பழத்தினுடைய சதை பகுதியை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. தர்பூசணி மற்றும் நீரிழிவு நோயாளிகள் கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்றாக இருக்குது. ஏன் இந்த நோயாளிகளுக்கு மட்டும் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வியாதிகளில் ஒன்றாக இது வந்து மாறிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நோய் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இரத்த அழுத்தமோ அல்லது சர்க்கரை இருக்கக்கூடியவர்களோ இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து அதிகமாக்கி கொடுத்துடும். இந்த சர்க்கரை நோயாளிகள் தர்பூசணியை எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மிதமான அளவு சாப்பிடுங்க. ஒரு பெரிய கிண்ணத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்திற்காக தான் நம்ம பழங்களையும் காய்கறிகளையும் கீரைகளையும் வந்து சாப்பிட சொல்கிறோம். அதை பற்றின விழிப்புணர்வுகளை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதமாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சமச்சீர் உணவு, இதை ஒரு சமச்சீர் உணவினுடைய பகுதியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அளவோடு தான் சாப்பிடணும். கண்காணிப்பு அப்படின்னா சாப்பிட்ட பிறகு ரத்தத்தினுடைய அளவை நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்காணிக்கணும். ஏன்னா உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி சர்க்கரையினுடைய அளவு மாறுபடும். உங்கள் உடல் எப்படி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, உங்களுடைய உடலில் போய் அது எந்த அளவுக்கு வந்து வினை புரியுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவை அதிகரிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே போல் செயற்கை சுவையூட்டப்பட்ட தர்பூசணி, அதாவது செயற்கையாக வந்து பதப்படுத்தி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான தர்பூசணி மிட்டாய்களோ அந்த மாதிரியான சிரப்புகளையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. அது ரொம்ப தவறானது. தர்பூசணியை நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். நீரிழிவு நோயாளிகள் இதை வந்து கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க.
இப்படி தர்பூசணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏற்ற ஒரு பழம் தான். அனைவரும் சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.